இந்த வீடியோவில் வந்து ஒரு வித்தியாசமான கதைக்களம் கொண்ட ஒரு ஹாலிவுட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1995 வெளியான இந்த படத்தோட பேர் வந்து 7. இது வந்து ஆக்சுவலாக ஒரு சைக்கலாஜிக்கல் கிரைம் த்ரில்லர் மூவி. அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு சீரியல் கில்லர் சம்மந்தப்பட்ட ஒரு படம். இந்த படத்தோட கதையை நான் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹூக் ஒன்று சொல்கிறேன். என்னென்னா, இந்த படம் மாதிரியே வந்து ஒரு தமிழ் படம் வந்து வந்திருக்கு. அந்த படத்தோட கதையை நான் முழுசாக சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அது என்ன தமிழ் படம் அப்படின்னு நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, வரிசையாக சில கொலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. கொலைகாரன் வந்து ரொம்ப கொடூரமான முறையில் வந்து அந்த கொலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு வர்றான். ஒவ்வொரு கொலையிலையும் வந்து ஒரு இடத்துல வந்து சின்ன ஒரு விட்னஸ் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு பேரை வந்து எழுதி வச்சுட்டு போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டினியூவாக கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை வந்து 2 டிடெக்டிவ், அதாவது வந்து ஒரு 10 நாளில் ரிட்டையர் ஆக போகிற ஒரு டிடெக்டிவ், அவர் இடத்துக்கு அடுத்ததாக வரக்கூடிய இன்னொரு டிடெக்டிவ், 2 பேருமே வந்து இதை ஃபாலோ பண்ணி கொலைகாரனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, ஏன் அந்த கொலைகளை வந்து அந்த கொலைகாரன் செய்கிறான் அப்படிங்கிறது அந்த படத்தோட மொத்த கதையே. புருஷனை பொண்டாட்டி கொண்டுட்டா வேற என்ன நடந்துருந்தா நமக்கு என்ன வந்தது? உங்களுக்கு பதில் சொல்லியோ எனக்கு வயசாயிடும் போல இருக்கு. ஸோ இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ, ஃபுல் பிளாட் எக்ஸ்பிளனேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த தமிழ் படம் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் வந்து ஒரு 50-60 வயது மதிக்கத்தக்க ஒரு டிடெக்டிவ், ஒரு FBI டிடெக்டிவ். இவர் வந்து இன்னும் ஒரு 10 நாளில் வந்து ரிட்டையர் ஆக போகிறாரு. அவர் இடத்துக்கு ஒரு யங்கான ஒரு டிடெக்டிவ் வந்து வரப்போகிறாரு. ஸோ ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே வந்து அவர் வந்துடுறாரு. 2 பேரும் சேர்ந்து பயணித்தா இவரோட வேலைகள், மிச்சம் இருக்கிற வேலைகளை இவர் வந்து டேக் கேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆஃபீஸில் வந்து சொல்கிறாங்க. நானும் டிபார்ட்மெண்ட்ல 5 வருஷம் கிரைம் பிரான்ச்ல வேலை பார்த்திருக்கேன். நிறைய கேஸுங்களை சால்வ் பண்ணிருக்கேன். நான் கேட்கல, சொல்ல வேண்டியது என் கடமை. இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு என்ன கடமைன்னு நான் சொல்லுவேன். என் பின்னாடியே வா. ஸோ அந்த புது டிடெக்டிவ் வந்து அவர் மனைவியோட இந்த ஊருக்கு வந்து குடிபெயர்ந்து வராரு. அந்த நேரத்தில் அந்த பழைய டிடெக்டிவ் வந்து ஒரு கேஸை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. என்ன கேஸ் அப்படின்னா, கணவனையே குத்து கொன்ற ஒரு மனைவி. அந்த கேஸ் வந்து போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு ஃபோன் கால் வருது. இது மாதிரி நீங்கள் உடனே வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த புது டிடெக்டிவ்க்கு வருது. அவர் காலையில் எந்திரிச்சு தூங்கி எந்திரிச்சு அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறாரு. அப்போ வந்து இந்த ஃபோன் கால் வருது. இவர் வந்து குழம்பிக்கிட்டே அதுக்குள்ளேயும் வேலைக்கு கூப்பிட்றாங்க, நான் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி அங்கே போகிறாரு. அந்த ஃபோன் காலில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒருத்தன் வந்து கொடூரமான முறையில் வந்து செத்து கிடக்கிறான், அதை வந்து பார்க்க போங்க, நீங்களும் உங்களோட மேலதிகாரி 2 பேரும் போங்க அப்படின்னா அந்த வயசான டிடெக்டிவும் இவங்களும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. சார், மாமிசம் மலை மாதிரி இருக்கான் சார். ஒரு டவுட்டு, தின்னுட்டு இருக்கும் போதே செத்துருப்பானா இல்ல தின்னு முடிச்சதுக்கு அப்புறம் செத்துருப்பானா? அங்கே ஒரு மாமிச மலையே வந்து செத்து கிடக்கு. என்ன ஏதுன்னு அங்கே இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அப்போ வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டு, அட்டாமிக் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் வருது. எப்படி அவர் வந்து இறந்து போனார் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அந்த டாக்டர் வந்து சொல்கிறாரு. வயிறு பார்த்தீங்கன்னா பிரிக்கிட்டு கீழே போயிருக்கு பாருங்க. அதனால வயிற்று பகுதி உள் பக்கமா கிழிஞ்சு போயிருக்கு. வெடிக்கிற அளவுக்கு சாப்பிட்டுருக்காங்க, அதிகமா சாப்பிட்டுருக்கான். வயிறு, குடலை எல்லாத்துலயும் ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. அப்போ வந்து இவனை சாப்பிட வச்சே, அதிகமான அளவு சாப்பிட வச்சு இவன் வயிறு வெடிச்சு செத்து போயிருக்கான். நல்லா சாப்பிட வச்சு வயிற்றுல ஏறி மிதிச்சிருக்காங்க. வயிறு உள் பக்கமா கிழிஞ்சிருச்சு, அதனால ரத்த கசிவு ஏற்பட்டு இவன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அவன் பக்கத்துல ஒரு பக்கெட்டை வச்சிருக்கான், பரிமாறிக்கிட்டே இருந்திருக்கான், பொறுமையா இருந்திருக்கான். குறைஞ்சது ஒரு 12 மணி நேரம் அவனை சாப்பிட வச்சிருக்கான். அது கைரேகை இருக்கா என்ன அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்க்கையில அங்கே ஒருத்தன் வந்து எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, சோம்பேறி அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை எழுதியிருக்கு. இங்கிலீஷில் எழுதியிருக்கிறது ஒரு வார்த்தை, அதுக்கு அர்த்தம் வந்து சோம்பேறி அப்படின்னு எழுதியிருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். கட் பண்ணால் 2வது நாள் வேற ஒரு கொலை சம்பவம் நடக்குது. ஒரு வக்கீல், பிரபலமான ஒரு வக்கீல் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. ரொம்ப கொடூரமான முறையில் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. முக்கிய செய்தி, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எல்ஐ கோல்ட் இன்னைக்கு காலையில மர்மமான முறையில கொல்லப்பட்டிருக்காரு. டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி மார்டின் டாப்லர் பத்திரிகை கத்தியால குத்தி கிழிச்சு நாரா கிழிச்சு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோன் கால் வருது. அங்கே போய் பார்த்தா அங்கேயும் இதே மாதிரி ஒரு கொலை தான். அங்கேயும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே அந்த கைரேகையெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அது
அது வேற யாரோட கைரேகையா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒப்பிடுறதுக்காக சில டீம்லாம் வருது. அந்த இடத்துலையும் ஒரு வார்த்தை வந்து எழுதப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா பேராசை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஸோ இது 2 கொலையுமே செஞ்சது ஒரே கொலையாளி தான் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுக்கடையில் அந்த புது டிடெக்டிவ்க்கும் அந்த பழைய டிடெக்டிவ்க்கும் மனஸ்தாபங்கள் ஏற்படுது. நீங்கள் உங்களுக்கு வேலை முடிஞ்சுன்னா நீங்கள் போயிட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மெயின் தீமை வந்து நான் அப்படியே விறுவிறுன்னு சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு மதிப்பு இருந்ததுன்னா நீங்க அதை என்கிட்ட தனியா கொடுத்துருக்கணும். எதுக்காக இவனை அனுப்புனீங்க? கடவுளே, இப்ப நான் வந்ததுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா போச்சா? நான் அவருக்கு அதுக்கடுத்து ஒரு கொலை சம்பவம் நடக்குது. இதே மாதிரி கொலைகள் வந்து அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கு. அந்த கொலை வந்து எப்படி என்ன அப்படின்னா, ஒரு விபச்சாரி அவளை வந்து அந்த கில்லர் வந்து கொலை பண்ணிட்டு அதுக்கு ஒரு வார்த்தை வந்து எழுதி வைக்கிறான். ஏதோ ஒரு அடங்காத ஆசை என்னமோ காமமோ என்னமோ ஒரு வார்த்தையை வந்து எழுதி வச்சுட்டு அந்த கொலையும் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதே மாதிரி கிட்டத்தட்ட நிறைய கொலைகள் நடக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 கொலைகள் வந்து நடந்துருது. 5 கொலைகள் நடந்ததுக்கு அப்புறம் தேடிக்கிட்டே இருக்காங்க அவனை வந்து பிடிக்க முடியல. பட் அவனா வந்து ஒரு கட்டத்தில் வந்து சரணடைகிறான். இது மாதிரி நான் தான், என்னைய தான் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க, நான் தான் அந்த கொலைகாரன் அப்படிங்கிற மாதிரி அவனா வந்து சரணடைகிறான். என்னதான தேடிட்டு இருக்கீங்க? எல்லாரும் பின்னாடி போங்க. நான் சொல்லபடி ஒழுங்கா சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா? இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அப்ப வந்து அவன் சொல்லுவான், அந்த போலீஸ்காரங்கிட்ட சொல்லுவான், என்னோட டிடெக்டிவ் என் கூட வந்து 2 டிடெக்டிவ், இந்த கேஸை ஹேண்டில் பண்ண 2 டிடெக்டிவ் மட்டும்தான் வரணும். நான் சொல்ற இடத்துக்கே நான் அழைச்சிட்டு போனோம். அங்க போனீங்க அப்படின்னா இன்னும் 2 கொலை நான் பண்ணி வச்சிருக்கேன், அந்த கொலையை வந்து நான் காமிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அவனுக்கு மனநிலை சரியில்லைன்னு சொல்லிட்டானா நாங்க இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணாயிடும். இப்ப கூட எங்களை பிளாக்மெயில் தான் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் 2 பேர் செத்து கிடக்குறாங்கிற விஷயத்த உங்களுக்கு ஞாபகப்படுத்த சொன்னாரு. இல்லாட்டி அந்த கொலை பண்ணதுக்கான தடயமும் இருக்காது. அது யார் செத்து போனாங்க என்னங்கிற விஷயமே உங்களுக்கு தெரியவே தெரியாது. இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அவங்க 2 பேரும் என் கூட அனுப்புறத தவிர வேறு வழியே இல்லை. நீங்கள் நேரடியாக என்னை கொண்டு போய் கோர்ட்டில் ஒப்படைங்க அப்படின்னா இந்த இருக்குது ஒரு ரிப்போர்ட் இருக்குது, நான் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவன் அப்படிங்கிற ரிப்போர்ட் இருக்குது, அதை வச்சு நான் ஈஸியாக தப்பிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் போலீஸே வந்து ஒரு பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறான். இன்னும் 2 பாடி இருக்கிறதா சொல்றாரு. 2 பிரேதத்தையும் ஒளிச்சு வச்சிருக்கிறதா சொல்றாரு. ஆனா டிடெக்டிவ் சம்மர்செட்டும் மில்ஸும் மட்டும்தான் கூட வரணுமா? இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு கூட்டிட்டு போறதா சொல்றாரு. கூட கடைசியா சரி ஒத்துக்கிட்டு போலீஸ் இவங்கெல்லாம் காரில் அவனை அழைச்சிட்டு போறாங்க. அப்போ வந்து அவன் சொல்றான், நான் வந்து கடவுளால் இவங்களை வந்து அழிக்கிறதுக்கு கடவுள் வரமாட்டாரு, என்னைய மணி கடவுள் அனுப்பி வச்சப்பட்ட தூதன்னா என்ன மாதிரி ஆளுங்க தான் பாவம் செய்யறவங்களை அழிக்கணும். அதனாலதான் அவங்களுக்கு தண்டனை கொடுத்து சாகடிச்சிருக்கேன். என்னது பாவம் செஞ்சவங்களுக்கு அதுக்கேற்ற தண்டனையை நீ கொடுத்தியா? தண்டனையை வந்து எந்த முறையில் கொடுப்பாங்க அப்படிங்கிறத அதே முறையை எடுத்து கையாண்டு இதை வந்து கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கான்செப்ட். இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் யோசிச்சிருப்பீங்க இது எந்த தமிழ் படமாக இருக்கும் அப்படின்னு போயிட்டு இருக்கையில அப்போ வந்து அவன் சொல்லுவான், சரி இப்போ நீ கொலைகள்லாம் பண்ணிக்கிட்டே வர்றீல்ல, இதுவும் ஒரு பாவம் தானே, அவன் செஞ்சதும் ஒரு பாவம் தானே, அப்போ இதுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ்கார் வந்து யோசிச்சுட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, அப்போ இதுவும் ஒரு தண்டனை தான், இதுக்கும் பாவம், இந்த பாவத்துக்கும் தண்டனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அஸ்தி ஒன்று இருக்கும். அதை வந்து நீங்க எங்க போறீங்க டிடெக்டிவ்? எதுக்கு இன்னொரு வண்டி வருது, அதை பாருங்க. இருக்கும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா வந்து அந்த ட்விஸ்ட் வந்து இதாகிடும். நேரம் ஓடும் இந்த படம். ஆனால் 2 மணி நேரம் ஓடுற அந்த இதே தெரியாது. அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது அடுத்தடுத்து டக்குன்னு ஒரு நாள் கேப்லேயே வந்து அந்த கொலைகள்லாம் நடக்கும். டக்குன்னு மாறி போயிடும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படத்தை பார்த்தீங்க அப்படின்னா படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னால கொல்லப்பட்ட 6வது